ஒரு படி மேல் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். எனவே நீங்கள் நன்மை செய்ய வந்ததினால் நன்மை அடைந்து கொள்கிறீர்கள், நன்மை எதிர்பார்த்ததினால் நன்மை அடைந்து கொள்கிறீர்கள், மேலும் அந்த நன்மையான காரியத்தை செய்ததினாலும் நன்மை அடைந்து கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் 3 கட்டங்களாக நன்மை செய்வதை பிரித்து பேசுகிறார். இன்றைய சமூகத்தில் முஸ்லிம்களிடத்திலே இந்த நன்மைகள் எதிர்பார்க்கப்படுகிறதா என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் விரல விட்டு என்ற அளவுக்கு இந்த சமூகத்திலே நன்மைகளை செய்யவும் ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள். அந்த நன்மைகள் செய்ய வந்த நபர்களும் நன்மை எதிர்பார்க்கக்கூடிய ரீதியில் ரொம்ப குறைவானவர்களாக இருக்கிறார்கள். நாம் இப்போது இந்த ஷாபானுடைய இறுதி மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து ரமலானை தொட இருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு பம்பர் ஆஃபர் என்று மார்க்க உலமாக்கள் சொல்லுகிறார்கள். இந்த லாட்டரி சீட்டு வாங்குறவங்களுக்கு தெரியும் பம்பர்னா என்ன. அதுல பம்பர்ல லாட்டரி சீட்ல பரிசு இருந்தா எவ்வளவு லட்சம் தேரும். திடீர்னு கிடைக்கிற அந்த ஒரு பெரிய தொகை அவன் திகைத்து போய் என்ன செய்வது ஏது செய்வது தெரியாமல் சந்தோஷத்தின் உச்சத்தில் போய் விடுவான். அதுபோன்று தான் ஷாபானுடைய மாதம் வந்து விட்டால் ஒரு மூமினுக்கு உற்சாகத்தை தர வேண்டும். நன்மையான காரியங்கள் உற்சாகத்தையும் அடைந்து கொண்டு அந்த நன்மையான காரியங்கள் செய்யும் காலங்களில் அந்த நன்மையான காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஃபஜ்ருடைய பாங்கு எத்தனை சொல்லுவார்கள், இன்னும் பாங்கு சொல்லலையே, பாங்கு சொன்னதற்கு பின்னால் பள்ளிக்கு வந்து விட்டோம், சுன்னத்து தொழுது விட்டோம், திக்ருகளை செய்து கொண்டிருக்கிறோம், அடுத்து எப்பொழுது இகாமத்து சொல்லுவார்கள் என்று மனதில் நினைக்க வேண்டும். அடுத்து எப்பொழுது ஃபர்லை நிறைவேற்ற போகிறோம் என்று மனதில் நினைக்க வேண்டும். அடுத்து எப்பொழுது திக்ர் செய்ய போகிறோம் மனதில் நினைக்க வேண்டும். அடுத்து எப்பொழுது இன்றைய குர்ஆனுடைய ஒரு 5 வசனத்தை நாம் கேட்க போகிறோம். இப்படி நன்மையான காரியங்களை ஒரு பொம்மை மாதிரி செய்யாம மனதளவில் உணர்ந்து தொழுகைக்கு பாங்கு எப்பொழுது சொல்லப்படும், எப்பொழுது பள்ளிக்கு போவோம், எப்பொழுது அமல் செய்வோம், எப்பொழுது துவா செய்வோம், திக்ரு செய்வோம், குர்ஆன் வசனங்கள் ஓதுவதை செவிமடுப்போம், இன்றைக்கு என்ன ஹதீஸை படிக்க போகிறார்கள், என்ன ஹதீஸை நாம் கேட்க இருக்கிறோம், இன்றைக்கு நல்ல அமல்கள் நாம் என்ன செய்வோம் என்பதை மூமின்கள் ஒரு டைம் டேபிள் மாதிரி செஞ்சிடாம அந்த அமல்களை செய்யும் காலங்களில் மனதில் அவர்கள் அதை பற்றி கருத வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். மேலான பெருமக்களே, ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ் தஆலா ஒரு அடியாருக்கு நன்மை செய்யும் வாசலை திறந்து விட்டால் தர்க்கம் செய்யும் வாசலை அல்லாஹ் தஆலா அடைத்து விடுகின்றானா. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு செய்யக்கூடிய நலவுகளை சிறந்த நலவு தெரியுமா? நன்மை செய்யக்கூடிய வாசலை திறந்து விடுவது. மஹல்லாவில பிளாட் வாங்குவாங்க, மஹல்லாவில பங்களா மாதிரி வீடு கட்டுவாங்க, மஹல்லாவில